நடிகர் தனுஷு, நான் வந்து உன் வயசு. அதனால் நான் உரிமையாக வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். மேடை நாகரிகம், சபை நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் கெட்ட வார்த்தை, தவறான விஷயம்லாம் பேசலை. உன் குழந்தைய கொஞ்சுறதுக்கு மேடையில் வந்து ஐ எம் நாட் பேட், பட் ஐ எம் டேட் இதெல்லாம் வந்து என்ன வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் ரசிகர்களுக்காக இப்படி பேசுனியா? இல்லை அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா மக்களை முதல்ல தேவைகளை புரிந்து கொண்டு சமூக அக்கறையாக செயல்படணும். ஸோ நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்துட்டு உன்கிட்ட இருக்கிற காசு இருந்துச்சுன்னா என்ன அதை வந்து கேமரா இல்லாமல் ஏழைகளுக்கு பப்ளிசிட்டி பண்ணால் எப்படியும் வந்து விளம்பரப்படுத்தி தான் நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாம் பெரிய கிரிமினல். ஏன்னா நடிக்க வந்தாவே யாரும் யோக்கியம் கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன். இதை யாரையும் நான் கஷ்டப்படுத்துறதா பேசுகிறேன், அதான் உண்மை. அது யாராக இருந்தாலும், நானாகவே இருந்தாலும் அந்த எண்ணங்கள் மாறிடும். ஏன்னா அந்த இடத்துல சில தவறுகள் பண்ணி தான் மேலே ஏறி வரணும். அது அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அரசியலில் தான் வரணும்னு நீ நினச்சிட்ட. ஆனால் வந்து என்ன பண்ணணும், இந்த மேடையில் வந்து சும்மா உங்கள் பிள்ளைகளை வந்து இப்படி வச்சுக்கிட்டு டேடு பேடு இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து அரசியல் கட்சிக்கு தலைவனுக்கு ஒரு தகுதியே கிடையாது. ஒன்றே ஏன் இறக்கப்பட்டு வந்து படம் வந்து உன்னை வந்து லிஃப்ட் பண்ணாலும் நல்ல கதை அமைஞ்சது. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அது மக்கள் ஏற்றுக்குவாங்க. நான் அதை சினிமாலாம் ரொம்ப உன் படத்தெல்லாம் ரொம்ப பார்த்ததில்லை. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் பேசுகிறேன், ஓ மனசையும் கஷ்டப்படுத்த தான் பேசுகிறேன். ஏதோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இன்னொரு நல்ல கதை அமைஞ்சு போச்சு, உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ரைட்டு ஓகே. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி வீக்னஸாக பயன்படுத்திக்கிட்டு தவறான இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சிஎம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தவிர்த்துட்டு சினிமாலேயே வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமி, நல்லா இருப்பேன்.